ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சுகமளிக்கும் ஆராதனை நடைபெறும். எங்களோடு இணைந்து தேவனை மகிமைப்படுத்துங்கள். தொடர்ந்து இந்த ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள், தாங்குங்கள். கர்த்தர் உங்களை கொடா கோடியாய் பெருக பண்ணுவாரார். வாசிக்கலாம். எரேமியா 31:2. பட்டயத்துக்கு தப்பி மீந்த ஜனம் வனாந்தரத்திலே இரக்கம் பெற்றது. இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்ட போகிறேன் என்று கட்ட செய்கிறார். ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றார், நான் உனக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட போகிறேன். சோர்ந்து போய் வேதனையோடு ஐயோ எனக்கு ஒரு இளைப்பாறுதல் கிடைக்குமா என்று கலங்கி கொண்டு இருக்கலாம். வேதம் சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆமே. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், நான் உனக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட போகிறேன். ஆமேன். சந்தோஷமா கரங்களை தட்டி ஆமேன். அப்பா எனக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட போறார். ஹல்லேலூயா. இளைப்பாறுதல் தரும் தேவா, களைத்தோரை தேற்றிடுமே. இளைப்பாறுதல் தரும் தேவா, களைத்தோரை தேற்றிடுமே. சிலுவை நிழலின் தஞ்சம், சுகமாயங்கு தங்கிடுவே. நம்முடைய ஆண்டவர் இளைப்பாறுதலை தருகிற தேவன். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி அவர் உங்களை பார்த்து சொல்றார், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன். எந்தெந்த காரியத்தில் இளைப்பாறுதல் இல்லாம இருக்கிறீங்களோ, ஒருவேளை பலவீனத்தின் நிமித்தம், ஒருவேளை வேலை இல்லாதது நிமித்தம், ஒருவேளை குடும்பத்துல பிரச்சனை நிமித்தம், கணவனின் குடிகார கணவன் நிமித்தம் ஒருவேளை இளைப்பாறுதல் இல்லாம இருக்கலாம். ஒருவேளை ஏதோ ஒரு காரியம் உங்கள் பிள்ளைங்கள் கீழ்ப்படியாதது நிமித்தம் ஒருவேளை இளைப்பாறுதல் இல்லாம இருக்கலாம். ஆனா கர்த்தர் இந்த நாள்ல உங்களை பார்த்து சொல்றார், நான் உனக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட போறேன். இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு இளைப்பாறுதலின் ஆண்டு. சந்தோஷமா இருங்க. ஆமென். சந்தோஷப்பட்டு களி கூறுங்க. பரலோகத்துல உங்க பலன் மிகுதியா இருக்கும். அவர் உங்களுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட போறார். தொடர்ந்து அடுத்த வருஷம் வாசிக்கலாம். பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனையானார் என்பாய். ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்துக் கொள்கிறேன். அநாதி சிநேகத்தினால் உன்னை இழுத்துக் கொண்டேன். ஆமென். அநாதி சிநேகத்தினால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தினால் உன்னை இழுத்துக் கொள்கிறேன். ஆமென். அநாதி சிநேகத்தினால் உன்னை இழுத்துக் கொண்டேன். ஆமென். அநாதி சிநேகத்தினால் உன்னை சிநேகித்தேன். ஆமென். எப்படி சிநேகித்தாரா? அநாதி சிநேகனடா, நித்திய அன்பினால். ஆமென். ஒரு முடிவில்லாத அன்பினால் உன்னை நான் சிநேகித்தேன். ஆண்டவருடைய அன்புக்கு முடிவே கிடையாது. உலக மனுஷன்லாம் நல்லா இருந்தா நேசிப்பாங்க, இல்லைன்னா விட்டுட்டு போயிடுவாங்க. தகுதி பார்த்து நேசிப்பாங்க. ஆனா என் அப்பாவுடைய அன்பு தகுதியா இல்லை, தகுதி இல்லாத ஒரு அன்பு. வேதம் சொல்லுகிறது, நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்கப்பட. அதுதான் நம்முடைய ஆண்டவருடைய அன்பு. ஆமென். அது நித்திய அன்பு. அந்த அன்புக்கு முடிவே கிடையாது. நித்திய அன்பினால் அவர் நம்மை நேசிக்கிறார். சொல்லுங்க, அப்பா உங்க அன்பு எனக்கு போதும்பா. ஒருவேளை நீங்க உலகத்தின் அன்பை நம்பி ஏமாந்து இருக்கலாம். மனுஷ அன்பை நம்பி இவர்கள் என்னை கடைசி வரை நேசிப்பார்கள் என்று சொல்லி ஏமாந்து உங்க வாழ்க்கை நீ தற்கொலை தான் என்று நீங்க சூழ்நிலையில கலங்கி கொண்டு இருக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், நித்திய அன்பினால், ஆமென், முடிவில்லாத அன்பினால் நான் உன்னை நேசிக்கிறேன். ஏன்னா என் அன்புக்கு முடிவே கிடையாதுன்னு ஆண்டவர் சொல்றார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் எப்போது உங்களை நேசிக்கிறார். நீங்க எப்போது அவருடைய பிள்ளை. நீங்க எப்போது அவர் சமூகத்துக்கு வரலாம். வேதம் சொல்லுகிறது, நான் எப்போது வந்தடையத்தக்க கண்மலையா இருக்கிறேன். ஆமென். நம்ம எப்போது வந்தடையத்தக்க ஒரு கண்மலை எதுனா அது நமக்காக அடிக்கப்பட்ட கண்மலை. அவர்தான் இயேசு. ஆமென். ஆனா மனுஷன்ட்ட எப்பவும் போக முடியாது. ஒரு நேரம் கேட்கலாம், உதவி கேட்கலாம். ஆனா எப்பவும் போய் உதவி கேட்க முடியாது. ஆனா என் அப்பாட்ட எப்பவும் போகலாம். ஆண்டவருடைய சமூகத்துக்கு எப்பவும் போய் நம்ம உதவி கேட்கலாம், இளைப்பாறுதலை கேட்கலாம், ஆசீர்வாதத்தை கேட்கலாம், என்னனாலும் கேட்கலாம். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் தருவேன்ட்டார். ஆமென். எதனாலும் கேட்கலாம். அநாதி சிநேகத்தினால்
நான் உன்னை சிநேகித்தேன், காருண்யத்தினால் உன்னை இழுத்துக் கொள்வேன். ஆமென். அவர் நம்மளை எப்படி இழுக்கிறாராம்? அவருடைய பேரன்பினால் நம்ம இழுக்கிறார். ஆமென். அவருடைய அன்பினால தான் நம்மளை இழுக்கிறார். ஆமென். அவர் உங்களை அடிச்சு நொறுக்கி அப்படி இழுக்க தேவன் அல்ல, அன்பினால இழுக்கிறவர். ஆமென். இதுதான் ஆண்டவருடைய அன்பு. பிள்ளைங்க கீழ்ப்படியல, ஒரு இடத்துல போய் நிக்கி இழுத்துட்டு வரணும்னா பெற்றோர்கள் அடிச்சு இழுத்துட்டு வருவாங்க. ஆனா எங்க அப்பா அவருடைய சரீரத்துல பாடுகளை ஏற்றுக்கொண்டு அவருடைய சரீரத்தை நமக்காக நொறுக்க கொடுத்து அவருடைய சரீரத்தை நமக்காக பிக்க கொடுத்து அந்த அன்பினால் நம்ம இழுத்திருக்கிறார். இன்னைக்கு நம்ம எப்படி ஆண்டவருடைய மந்தையில இருக்கிறோம், அவருடைய பிள்ளையா இருக்கிறோம்னா அவருடைய ரத்தத்தால. ஆமென். அவர் ரத்தம் சிந்தி நம்மளை இழுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பேரன்பினாலே என்னை இழுத்து கொண்டீர். சொல்லுமா, பேரன்பினாலே என்னை இழுத்து கொண்டீர். பிரிந்திடாமலே அணைத்துக் கொண்டீர். பிள்ளையாய் தெரிந்து கொண்டீர். பிரிந்திடாமலே அணைத்துக் கொண்டீர். பிள்ளையாய் தெரிந்து கொண்டீர். நன்றி ராஜா, நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. நல்ல கரங்களை தட்டி நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. உம்மை நினைக்கும் போதெல்லாம், உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா, நன்றி பெருகுதையா. ஆமென். ஆண்டவருடைய அன்பை நினைக்கும் போதெல்லாம் நம்ம உள்ளோலாம் நன்றியால நிறையணும். ஆமென். அவர் காருண்யத்தினால் நம்ம இழுத்து கொண்டார், பேரன்பினால். பெரிய அன்பு. ஆமென். அவருடைய அன்புக்கு அளவே கிடையாது என்று வேதம் சொல்கிறார். ஆமென். அவருடைய அன்புக்கு எல்லையே கிடையாது. அந்த எல்லையற்ற அன்பினால் ஆமென் நம்மை அழைத்து கொண்டார். ஆமென். எல்லையில்லா அன்பா என்னை நேசித்தார், கல்லான என் மனம் கரைந்ததே. கல்வாரி மேட்டினில் கர்த்தரேசு சொல்லோனா துக்கங்கள் சுமந்தாரே. எல்லையில்லா அன்பால் என்னை நேசித்தார், கல்லான என் மனம் கரைந்ததே. ஆமென். எல்லையற்ற அன்பினால், அவருடைய பேரன்பினால் இழுத்துக்கொண்டு இன்னைக்கு நம்ம பிள்ளையா மாற்றி இருக்கிறார். எவ்வளோ அன்பு பாருங்க. ஆமென். அவருடைய அன்புக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவருடைய அன்பை நினைச்சு துதிங்க, தியாகத்தை நினைச்சு துதிங்க. இந்த அன்பெல்லாம் ஒருத்தர் நினைச்சிட்டா அவரை விட்டு ஒரு நாளும் போக மாட்டான். ஆமென். இப்படிப்பட்ட அன்பை நம்ம அறிஞ்சிட்டோம்னா ஒரு நாளும் நம்ம அவரை விட்டு போகவே மாட்டோம். ஆமென். அவ்வளோ அன்பு. ஆமென். இந்த போல ஒரு அன்பு நீங்க எங்க தேடினாலும் கிடைக்காது. உலகத்துல எந்த மூலையில போய் நீங்க அன்பை தேடினாலும் கிடைக்காது. ஆமென். அவருடைய அன்புக்கு ஈடா வேற அன்பே கிடையாது. தொடர்ந்து வாசிக்கலாம். இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன். நீ கட்டப்படுவாய், நீ கட்டப்படுவாய். ஆண்டவர் மறுபடியும் வாசிக்கலாம். நீ மேல வாத்தியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவர்களின் களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய். ஆமென். ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றார், உன்னை இழுத்தது மட்டும் இல்ல, இழுத்து கொண்டு வந்து அப்படியே உன்னை வச்சிருப்பேன்னு சொல்லல, மறுபடியும் உன்னை கட்டுவேன். ஆமென். ஒருவேளை நீங்க கடவுளை விட்டு எங்கேயோ போயிருக்கலாம், உங்க வாழ்க்கை எப்படியோ போயிருக்கலாம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், உன்னை நான் என் அன்பினால, பேர் அன்பினால இழுத்து கொண்டு வந்து உன்னை மீண்டும் கட்டுவேன். உன் வாழ்க்கையில எதை எதை இழந்தியோ அதெல்லாம் திரும்ப தருவேன். ஆமென். அந்த இளைய குமாரன் அப்பாவை விட்டு தூரமா போயிட்டான், போய் அவன் வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்துட்டான். பிசாசுக்கு இடத்தை கொடுத்து எல்லாவற்றையும் இழந்துட்டான். ஆனா ஆண்டவர் அன்பினால் அவனை இழுத்து கொண்டு வர்றார். கொண்டு வந்து ஆண்டவர் சொல்றாரு, திரும்பவும் மேல வாக்கிய அந்த முழக்கத்தோடு புறப்படுவார். அந்த முழக்கத்தை, இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். மறுபடியும் நீ மேல வாத்தியத்தோடும் ஆடல் பாடல்
செய்கிறவர்களின் களிப்புள்ள கூட்டத்தோட புறப்படுவாய். ஆமென். ஆண்டவருடைய சமூகத்துக்குள்ள அந்த இளையகுமாரன் வந்தபோது அப்பா அவனை அணைச்சி அவனுக்கு முத்தமிட்டு அவனுக்கு என்ன கொடுக்கிறாரு? மீண்டும் அவனுக்கு இழந்த அந்த வஸ்திரத்தை கொடுக்கிறார், மீண்டும் இழந்த அந்த அதிகாரத்தை கொடுக்கிறார், அந்த மோதிரத்தை கொடுக்கிறார், மீண்டும் அந்த பாதரட்சியை கொடுக்கிறார், மேன்மையை கொடுக்கிறார். கொடுத்தது மட்டும் இல்ல, வீட்டுல நடன கழிப்பு கேட்குது. ஆமென். ஆடல் பாடல். ஆமென். ஆமென். அப்பா வீட்டுல எப்போதும் சந்தோஷமே. ஆடலும் பாடலும் இங்குதானே, நம்ம அப்பா வீட்டுல எப்போதும் சந்தோஷமே. ஆடலும் பாடலும் இங்குதானே, ஆடுவோம் கொண்டாடுவோம், ஆடுவோம் நடனமாடுவோம், ஆடுவோம் கொண்டாடுவோம், ஆடுவோம் நடனமாடுவோம். அல்லேலூயா ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே. ஓ அல்லேலூயா ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே. நம்ம அப்பா வீட்டுல எப்போதும் சந்தோஷமே. ஆடலும் பாடலும் இங்குதானே. ஆவி என்னும் ஆடை தந்தார், அதிகாரம் என்னும் மோதிரம் தந்தார். சொல்லும். ஆவி என்னும் ஆடை தந்தார், அதிகாரம் என்னும் மோதிரம் தந்தார். ஆடுவோம் கொண்டாடுவோம், ஆடுவோம் நடனமாடுவோம், ஆடுவோம் கொண்டாடுவோம், ஆடுவோம் நடனமாடுவோம். அல்லேலூயா ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே. அல்லேலூயா ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே. அப்பா வீட்டுல எப்போதும் சந்தோஷமே. ஆடலும் பாடலும் இங்குதானே. அப்பா வீட்டுல எப்போதும் சந்தோஷமே. ஆடலும் பாடலும் இங்குதானே. ஆமென். ஹல்லேலூயா. அப்பா வீட்டுல எப்போது என்னது? சந்தோஷம். ஆமென். அப்பா வீட்டுல எப்போது சந்தோஷம். சிலர் சொல்லுவாங்க சர்ச்சுக்குள்ள எல்லாம் ஆடக்கூடாது பாடக்கூடாது. ஆனா வேதம் என்ன சொல்லுது? அந்த வீட்டுக்குள்ள என்ன சத்தம் கேட்டுச்சு? ஆமென். வேதம் சொல்லுகிறது, ஒரு பாவி மனம் திரும்புவது நிமித்தம் பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம். ஆமென். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால். ஹல்லேலூயா. பயம் இல்லையே, பயம் இல்லையே. ஆமென். அப்பா வீட்டுல எப்போது சந்தோஷம். அங்க என்ன இருக்கு? ஆடல் இருக்கு, பாடல் இருக்கு. திரும்பவும் ஆடல் பாடல் சத்தம் கேட்கும். ஆமென். எந்த இடத்துல உங்க வீட்டுல கூக்குரல் கேட்டுச்சோ, எந்த இடத்துல வேதனை பட்டீங்களோ அதே இடத்துல ஆமென் ஆடல் பாடல் சத்தம் கேட்கும். அந்த இளையகுமாரன் புலம்புனான், என் அப்பா வீட்டுல வேலைக்காரன் கூட நல்லா சாப்பிடுறான், ஆனா எனக்கு பாருங்க இந்த பன்னிக்கு கிடைக்கிற சாப்பாடு கூட கிடைக்கலன்னு சொல்லி அவன் தவித்த நேரத்தில். ஆமென். அப்படிப்பட்ட வாழ்க்கையை மாற்றி என் அப்பா என்ன கொடுத்தாரு? அவனுக்கு நல்ல வஸ்திரம், ஆடை அடிச்சு கொடுத்தாரு. ஆமென். என்ன சொல்றாரு? நல்ல ஒரு கண்டுக்குட்டிய அடிங்க. ஆமென். நல்ல கண்டுக்குட்டிய அடிச்சு அவனுக்கு ஒரு நல்ல ஒரு விருந்தே கொடுத்துட்டார். ஆமென். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், சாப்பிட ஒரு சாப்பாடு கூட எனக்கு இல்லைன்னு நினைக்கிறீங்க. ஆனா ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றார், நான் உனக்கு விருந்தே கொடுக்க போறேன். ஆமென். யாக்கோபு அவன் வெறுமையா போகும்போது அவன் என்ன கேட்டான்? நல்ல சாப்பாடு, ஒரு ட்ரெஸ், ஒரு சாப்பாடு, அவ்வளவுதான் கேட்டான். ஆனா ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தது என்ன? 2 பரிவாரங்கள். ஆமென். ஆமென். அவர் தர்ற ஆசீர்வாதம் மேன்மையா தான் இருக்கும். ஆமென். அவர் நிரம்பி நிரம்பி வழியிற அளவுக்கு தான் கொடுப்பார். என் அப்பா கிள்ளி கொடுக்கிற தேவன் அல்ல, அள்ளி கொடுக்கிறார். ஆமென். இந்த நாள் அவர் உங்களை பார்த்து சொல்றார், நான் உனக்கு அள்ளி கொடுப்பேன், திரும்பவும் உன்னை கட்டுவேன், உடைந்த உன் திருமண வாழ்க்கையை நான் திரும்ப கட்டி எழுப்புவேன், உடைந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை திரும்ப கட்டி எழுப்புவேன், உடைந்த உன் பிசினஸை திரும்ப கட்டி எழுப்புவேன், உன் பிள்ளைங்க வாழ்க்கையை திரும்ப கட்டி எழுப்புவேன். ஐயோ என் பிள்ளை வாழ்க்கை அவ்வளவுதான் முடிஞ்சது நீங்க நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, உன் பிள்ளைங்களுடைய வாழ்க்கையை நான் திரும்ப கட்டி எழுப்புவேன். ஆமென். திரும்பவும் அங்கே ஆடல் பாடல் சத்தம், மேல வாத்தியம். ஹல்லேலூயா.
நல்ல வாயத்தர துதிங்க 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 துதிங்க. தொடர்ந்து அடுத்த வசனம் வாசிக்கலாம். மறுபடியும் சமாரியாவின் மலைகளிலே திராட்சை தோட்டங்களை நாட்டுவாய். மறுபடியும் நீங்கள் திராட்சை தோட்டத்தை சமாரியாவின் மலைகளிலே ஆமென் திராட்சை தோட்டத்தை நாட்டுவீர்கள். நாட்டுகிறவர்கள் அவைகளை நாட்டி அதன் பலனை அனுபவிப்பார்கள். திரும்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? திராட்சை தோட்டத்தை நாட்டுவீங்க. திரும்ப உங்க பிசினஸை கட்டுவீங்க. திரும்ப உங்க ஊழியத்தை கட்டி எழுப்புவீங்க. அது மட்டும் இல்ல, அத நாட்டுறவன் அந்த கனியை என்ன பண்ணுவானா? புசிப்பான். ஆமென். வேதம் சொல்லுகிறது, நீங்க நாட்டுறதும் மத்தவன் கனி புசிக்கிறதும் உங்க வாழ்க்கையில இனி இருக்காது. ஆமென். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், நான் சம்பாதிக்கிற பணத்தை எல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு போகுது, இந்த வட்டிக்கு போகுது, எங்கேயோ போகுது நீங்க நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, நீங்கள் சம்பாதிக்கிற பணத்தை நீங்களும் உங்கள் குடும்பமும் நித்திய காலமாய் அனுபவிப்பீர்கள். ஆமென். நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. திரும்ப நீங்க திராட்சை தோட்டத்தை நாட்ட போறீங்க. நீங்க திரும்ப உங்க பிசினஸை தொடங்குங்க. சின்ன லெவல்லனாலும் தொடங்குங்க. கர்த்தர் அதை ஆசீர்வதித்து பெரிய லெவல்ல கொண்டு போவார். ஆமென். ஈசாக்கு பஞ்ச காலத்துல அவன் விதைச்சான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அவன் 100 மடங்கு பலனை பெற்றான். ஆமென். அவன் கிணற மூடி போட்டுட்டாங்க. சத்துருக்கள் வந்து அவன் கிணறு தோன்றான், மூடி போட்டுட்டாங்க. திரும்ப தோன்றான், மூடி போட்டுட்டாங்க. ஆனா ஆண்டவருடைய வேலை வரும்போது என்னாச்சு? அவன் தோன்றான், அப்புறம் வந்து அவங்க மூடவே இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. இந்த ஆண்டு கர்த்தருடைய வேலை உங்க வாழ்க்கையில வந்துட்டு, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற வேலைக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. அவர் சொல்றார், உனக்கு நான் இளைப்பாறுதலை கட்டளையிட போகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க, கர்த்தர் என் வாழ்க்கையில இளைப்பாறுதலை கட்டளையிட போறார். நான் திரும்பவும் கட்டப்படுவேன், திரும்பவும் நாட்டப்படுவேன். என் வாழ்க்கை செழிக்கும், என் வியாபாரம் செழிக்கும், என் ஊழியம் செழிக்கும், என் பிள்ளைகள் வாழ்க்கை கட்டப்படும். நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. நீங்கள் திராட்சை தோட்டத்தை திரும்ப நாட்ட போறீங்க. அதை நீங்க அனுபவிக்க போறீங்க. கர்த்தர் உங்களுக்கு தர்ற நன்மையை நீங்க அனுபவிக்க போறீங்க. சந்தோஷமா அனுபவிக்க போறீங்க. ஆமென். நல்ல கரங்களை தட்டி தொடர்ந்து வாசிக்கலாம். எழுந்திருங்கள், சீயோனில் நம்முடைய தேவனாக கர்த்தரிடத்துக்கு போம் மாறுங்கள் என்று எப்பிராயீமின் மலைகளில் ஜாமக்காரர் கூறும் காலம் வரும். ஆமென். தொடர்ந்து வாசிக்கலாம். கர்த்தர் சொல்லுவது என்னவென்றால், கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், யாக்கோபின் நிமித்தம் மகிழ்ச்சியாய் கம்பீரித்து, யாக்கோபின் நிமித்தம் மகிழ்ச்சியாய் கம்பீரித்து, ஜாதிகளுடைய தலைவர் நிமித்தம் ஆர்ப்பரியுங்கள், ஆர்ப்பரியுங்கள். ஆமென். சத்தத்தை கேட்க பண்ணி துதித்து, கர்த்தாவே இஸ்ரவேலில் மீதியான ஜனத்தை ரட்சியும் என்று சொல்லுங்கள். ஆமென். முதல்ல நான் அவர்களை போதும். தொடர்ந்து முதல்ல என்ன பண்ணுங்கன்னு போட்டிருக்க அந்த இடத்துல, யாக்கோபி நிமித்தம் நீங்க கழித்து பாடுங்க. ஆமென். ஆண்டவர் வந்து உங்களுக்கு தந்த ஜனங்களுக்காக, இந்த ஆசீர்வாதத்திற்காக நீங்க என்ன பண்ணுங்க? ஆமென். முதல்ல சந்தோஷப்பட்டு களி கூறுங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் நல்ல துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுங்க. நல்லா துதிங்க. அவர் நமக்கு செய்த நன்மையை நினைச்சு, அவர் நம்முடைய வாழ்க்கையில அவர் செய்த நன்மையை நினைச்சு, உங்க வாழ்க்கையில அவர் செய்த நன்மைகளை நினைச்சு, உங்களுக்கு கொடுத்த அவர் பதவிகள், உயர்வுகள், உங்கள் பிள்ளைங்களுக்கு அவர் கொடுத்த உயர்வுகள், உங்க வாழ்க்கையில் அவர் செய்த ஆசீர்வாதங்கள், நன்மையை நினைச்சு அவரை துதிங்க. அப்புறம் என்ன பண்ணுங்க? இஸ்ரவேலிலே மீதியான ஜனங்களுக்காக அவங்க ரட்சிக்கப்படும்படிக்கு நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. ஆமே. உங்க வாழ்க்கையில குடும்பத்துல யார் யார் ரட்சிக்கப்படலையோ நீங்க அவங்க பேரை சொல்லி என்ன பண்ணுங்க? ரட்சிங்க. ஆமென். ரட்சிப்பு கர்த்தருடையது. வேதம் சொல்லுகிறது, ஆமென், ஒருவனும் கெட்டு போறது அவருக்கு சித்தம் இல்லை. இன்னும் என்னென்ன காரியம் உங்க வாழ்க்கையில கையில வராம இருக்கோ அந்தந்த காரியம், மீதியான காரியங்கள், இன்னும் இந்த காரியங்கள்லாம் கர்த்தர் எனக்கு அற்புதத்தை செஞ்சிட்டார், இன்னும் சில காரியங்கள் என் வாழ்க்கையில இன்னும் நடக்கல, பல ஆண்டுகளாக நடக்கலன்னு சொல்றீங்களா? நீங்க ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய அவர் வல்லவர். ஆமென். அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. இந்தியாவில் இன்னும் எத்தனையோ கோடி ஜனங்கள் இன்னும் ரட்சிக்கப்படாம இருக்கிறாங்க. இன்னும் உலகத்துல எத்தனையோ கோடி ஜனங்கள் இன்னும் கிறிஸ்துவின் அன்புக்கு உள்ள வராம இருக்கிறாங்க. அவங்களாம் ரட்சிக்கப்படணும், அவங்களாம் சத்தியத்தை அறிவை அடையணும்னு சொல்லி நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆமென். கர்த்தர் உங்கள் ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார். தொடர்ந்து வாசிக்கலாம்.
தொடர்ந்து வாசிக்கலாம். இதோ நான் அவர்களை வட தேசத்திலிருந்து வர பண்ணேன். இதோ நான் அவர்களை வட தேசத்திலிருந்து வர பண்ணி அவர்களை பூமியின் எல்லைகளிலிருந்து கூட்டி வருவேன். பூமியின் எல்லையிலிருந்து கூட்டி வருவேன். குருடரும் சப்பானிகளும் கர்ப்பவதிகளும் பிள்ளை தாட்சிகளும் கூட அவர்களில் இருப்பார்கள். மகா கூட்டமாய் இவ்விடத்துக்கு திரும்புவார்கள். அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள். அவர்களை வழி நடத்துவேன். அவர்களை தண்ணீருள்ள நதிகள் அண்டைக்கு இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன். இஸ்ரவேலுக்கு நான் பிதாவா இருக்கேன், இப்ராஹிம் என் சிரேஷ்ட புத்திரனா இருக்கிறான். கொஞ்சம் கொஞ்சமா நான் அவர்களை வட தேசத்துக்கு வர பண்ணேன். ஒரு கூட்டத்தை என்ன பண்றாரு? அவர் வந்து பூமியில இருந்து கொண்டு வர்றாரு. இன்னைக்கு ஆண்டவருடைய மந்தையை குறித்து போட்டிருக்கு. குருடர்கள் சப்பானிகள் போட்டிருக்காருல, கண்ணு தெரியாதவங்க எல்லா மக்களுக்காக அவர் ரத்தம் சிந்தினார். ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு கூட்ட ஜாதி தான் அன்னைக்கு ஆலயத்துக்குள்ள வர முடியும். ஆனா அந்த இப்ப புதிய ஏற்பாடுல அவர் நமக்காக ரத்தம் சிந்தி, வேதம் சொல்லுகிறது, முன்னே தூரமான இருந்த நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் அவருடைய ரத்தத்தினால் என்ன ஆயிட்டோமா? சமீபம் ஆயிட்டோம். இன்னைக்கு எல்லாரும் ஆண்டோடைய மந்தைக்குள்ள வந்துட்டோம். எல்லாரையும் அவர் கொண்டு வர்றாரு. இன்னைக்கு யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, சுயாதீனன் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை. நீங்க எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ள ஒன்னா இருக்கிறோம். எல்லாரையும் உள்ள கூட்டிட்டு வர்றாரு. கூட்டிட்டு வந்து ஆண்டோடைய ரத்தத்தால கழுவி ஒவ்வொருவருக்கும் நல்ல புதிய ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்து அபிஷேகத்தை கொடுத்து அடுத்து போட்டிருக்கு. அவர்களை என்ன பண்றாராம்? தண்ணீர் அண்டை. வாசிக்கலாம். அழுகையோடும் விண்ணப்பத்தோடு வருவாங்க. அவர்களை வழி நடத்துவேன். ஆமென். அவர்களை தண்ணீரில் உள்ள நதிகள் இன்றைக்கு இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன். ஆமென். போதும். ஆமென். அவர்கள் எப்படி வருவாங்க? அழுகையோடும் கண்ணீரோடு வருவாங்க. ஆனா ஆண்டவர் என்ன பண்ணுவாராம்? நான் அவர்களை வழி நடத்துவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். என் சமூகத்துக்கு வந்த அழுகையோடு கண்ணீரோடு வந்த பிள்ளைங்களை நான் அப்படியே அனுப்ப மாட்டேன். என் பிள்ளைங்களை நான் உங்களை தண்ணீர் அண்டையில வழி நடத்துவார். ஆமென். ஒரு அமைதியான இடத்துல, ஒரு இளைப்பாற இடத்துல என் பிள்ளைங்களை நான் வழி நடத்துவேன். ஆமென். வாசிக்கலாம். அந்த வழி நடத்துவேன். அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள். அவர்களை வழி நடத்துவேன். அவர்களை தண்ணீருள்ள நதிகள் அண்டைக்கு இடராத செம்மையான வழியிலே செம்மையான வழியில் அவர் நடக்க பண்ணுவார். தண்ணீருள்ள நதிகள் அண்டை. ஆமென். தண்ணீருள்ள நண்டை. ஆமென். ஒரு தண்ணீர் அருகில இருக்கிற ஒரு மரம் எவ்வளவு செழிப்பா இருக்குமோ அப்படி செழிப்பா நடத்துவார். ஆமென். நம்ம அப்பா எப்படி நடத்துவாரு? செழிப்பா நடத்துவார். அவர் உங்களை ஆரோக்கியமாய் நடத்துவார், மகிமையாய் நடத்துவார். என் அப்பா சமூகத்துக்கு வந்துட்டீங்கன்னா நீங்க பலவீனமா இருக்க மாட்டீங்க. வேதம் சொல்கிற அவர்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை. அவர் கொண்டு வந்து ஆமென் எப்படி பலவீனமானவர்களாம் கொண்டு வர்றார், உள்ள கொண்டு வந்து அவர்களை என்ன பண்றார்? ஆரோக்கியமாக்குறார், அவர்களை செழிப்பாக்குறார். ரோட்ல ஒருவேளை தரித்திரத்துல நீங்க ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வந்திருக்கலாம், ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்திருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், நான் உன்னை செழிப்பா மாத்துவேன். ஒரு தண்ணீர் அண்டை நாட்டப்பட்ட மரம் எப்படி செழிப்பா இருக்குமோ, வேதம் சொல்லுகிறது, வெயில் காலத்திலையும் அந்த மரம் எப்படிதான் இருக்குமா? செழிப்பா இருக்கிற. உஷ்ண காலத்திலும் அது தப்பாமல் கனி கொடுக்கும். ஆமே. உங்க வாழ்க்கையில எல்லா விதத்திலும் நீங்க கனி கொடுப்பீங்க. ஆவிக்குரிய பூமிக்குரிய எல்லா விதத்திலும் நீங்க ஒரு கனி உள்ள வாழ்க்கைய தேவன் உங்களுக்கு கொடுத்து நிறைவாய் நடத்துவார். ஆமே. நிறைவாய் நடத்துவார். வாசிக்கலாம். தண்ணீர் அண்டை நடத்தி அவர்களை தண்ணீர் உள்ள நதிகள் அண்டைக்கு இடராத செம்மையான வழியில நடத்துவார். ஆமென். இஸ்ரவேலுக்கு நான் பிதாவா இருக்கேன், இப்ராஹிம் என் சிரேஷ்ட புத்திரனா இருக்கிறான். ஆமென். இடராத செவ்வையான வழியில நடத்துவார். ஆண்டவர் நம்மளை எப்படி நடத்துவாராம்? செவ்வையான வழியில நடத்துவார். ஆமென். பரிசுத்த வழியில தம்முடைய நாமத்தின் நிமித்தம் நம்மை அவர் எப்படி நடத்துவார்? நீதியின் பாதையில நடத்துகிற தேவன். ஆமென். அவர்கிட்ட வந்துட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில நீங்க இடறி போக மாட்டீங்க. வேதம் சொல்லுகிறது, நாம் கிருபைக்கு கீழே இருக்கிறபடியால் பாவம் நம்மளை மேற்கொள்ள மாட்டாது. ஆமென். தேவனால் பிறந்த எவனும் பாவத்திலே நிலைத்திருக்க மாட்டான். பாவத்துல எவனும் நிலைச்சிருக்க மாட்டான். சின்ன வெளியே கொஞ்சம் தவறமா தெரிஞ்சாலும் ஆண்டவர் உடனே அவருடைய அன்பினால் நம்ம இழுத்துருவார். ஆமென். எப்படி இழுப்பாரு? உங்களை அடிச்சு நொறுக்கி இழுக்கிற தேவன் அல்ல, பேரன்பினால் உங்களை திரும்ப இழந்து அவர் செவ்வையான வழியில நடத்துவார், பரிசுத்த வழியில நடத்துவார். உங்களுக்குள்ள இருந்து ஆவியானவர் நடத்துவார். இது தவறு,
இது சரின்னு சொல்லி உங்க இருதயத்தில் அவர் பேச, இதை செய்யாத, இந்த காரியத்தை செய்யின்னு சொல்லி அவர் உங்களை செவையான பாதை நடத்துவார். அவர் நமக்கு எப்படி இருப்பார்? அப்பாவா இருப்பார். இஸ்ரவேலுக்கு நான் எப்படி இருப்பேன்? வாசிக்கலாம். நான் பிதாவா இருப்பேன், நான் பிதாவா இருப்பேன், சேஷ்டபுத்திரனா இருக்கிறார். ஆமென். போதும், ஆமென். அவர் நமக்கு எப்படி இருக்கிறார்? அப்பாவா இருக்கிறார். நீங்க நம்மெல்லாம் யாரு? அவருடைய சேஷ்ட புத்திரர்கள். ஆமென். எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர், தேவனுடைய புத்திரர், கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரர் என்று வேதம். நம்மெல்லாம் சேஷ்ட புத்திர பாகம். ஆமென். நமக்கு தான் பங்கு. ஆமென். இன்னைக்கு ஏசப்பா மூலமா வர்றவங்களுக்கு தான். இன்னைக்கு யூதர்களை கூட, இன்னைக்கு இருக்கிற இந்த யூதர்களை விட நம்ம தான் பெஸ்ட். ஆமென் சொல்லுங்க. கிறிஸ்துவுக்குள் வர்றவங்க தான். நம்மெல்லாம் நேர் வழியா வர்றாங்க, ஆட்டு தொழுவத்துக்குள்ள. ஆமென். கிறிஸ்துவின் மூலமா வர்றவங்க தான் அவர்கள் பிள்ளைகள். ஆமென். அவர்கள் தான் சரியா வந்தவங்க. அவருடைய தியாகத்தின் நிமித்தம், அவருடைய ரத்தத்தின் நிமித்தம் வந்தவங்க தான் பிள்ளைங்க. இன்னைக்கு யூதர்கள் கூட பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்றாங்க, இன்னைக்கு ஏசப்பாவை அறியல. அவங்கெல்லாம் கூட எப்படி வேதம் சொல்லி, அவங்கெல்லாம் அடிமைகள் தான். பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல இருக்கிறவங்க எல்லாம் பிள்ளைகள் கிடையாது, அவங்கெல்லாம் அடிமைகள். ஆனா இன்னைக்கு இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்ட நாம், இன்னைக்கு நம்ம எந்த ஜாதியோ எந்த மதமா இருந்தாலும் சரி, இன்னைக்கு இயேசுவின் ரத்தத்தால கழுவப்பட்டு பிள்ளையா மாறிக்கிற அவருடைய சமூகத்துல, அவருடைய ரத்தத்தால் நாம் மீட்கப்பட்டிருக்கிற நாம் எல்லாரும் இன்னைக்கு அவருடைய பிள்ளைகள். நாம் எல்லாரும் சேஷ்ட புத்திரர்கள். ஆமென். எப்ராயிம் என் சேஷ்ட புத்திரன். ஆமென். நாமெல்லாம் சேஷ்ட புத்திரன் என்றால் நம்ம தான் முதல் பலன், நமக்கு தான் பெஸ்ட். எல்லா ஆசீர்வாதத்திலும் முதல்ல நமக்கு தான் கிடைக்கும், நமக்கு பிறகுதான் மற்றவங்களுக்கு. சொல்லுங்க, என் அப்பா எனக்கு தெரியப்படுத்திட்டு தான் மற்றவங்களுக்கு சொல்லு, எனக்கு கொடுத்துதான். ஆமென். மற்ற பிள்ளையினப்பம், பிள்ளையினப்பம், பிள்ளையான எனக்கல்லோ. சொல்லுமா, பிள்ளையினப்பம், பிள்ளையினப்பம், பிள்ளையான எனக்கல்லோ. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆனந்தமே. சொல்லுமா, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆரோக்கியமே. ஆண்டவர் சொல்றாரு, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுறது நல்லது. அப்போ அந்த கானானிய ஸ்ரீ சொல்றான், ஆண்டவரே, மேஜையில இருந்து விழுற துணிக்கைகளை நாய்க்குட்டி இன்னுமேன்னு சொல்லும் போது அவர் தன்னை தாழ்த்துறான். தாழ்மையுள்ளவருக்கு கிருபையை கொடுத்துட்டா, தாழ்த்தி உள்ள வந்துட்டா. அப்புறம் அவளுக்கு ராஜ விருந்தது. ஆமென். உள்ள வந்துட்டோம்னா அப்புறம் பிள்ளையின் அப்பம். ஆமென். நமக்கு ஆண்டவர் பிள்ளையின் அப்பத்தை நமக்கு கொடுக்கிறார். அவருடைய எல்லா மேன்மையும் எல்லா மகிமையும் இன்னைக்கு நமக்கு கொடுத்துட்டார். அவர் எல்லா மகிமை எதற்காக அவர் துறந்தார்? அவருடைய எல்லா மகிமை நமக்கு கொடுப்பதற்காக. இன்னைக்கு அவருடைய எல்லா மகிமையை நமக்கு கொடுத்துட்டார். சில நாட்களுக்கு முன்பாக அதிகாலையில நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபித்து கொண்டு இருக்கும்போது ஆண்டவர் சொன்னார், என் மகிமை எல்லாத்தையும் உனக்கு கொடுத்துட்டேன். ஆமென். சிங்காசனத்துல மட்டும் நான் உன்னோட கூட கொஞ்சம் மேல, அவ்வளவுதான். மற்றபடி எல்லாம் என்ன போல நீ எல்லா அதிகாரத்தையும் நான் உனக்கு கொடுத்துட்டேன். ஆமா, எவ்வளோ அன்பு பாருங்க. இதான் அப்பாவுடைய அன்பு. ஆமென். பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல அவருடைய மகிமையை மனுஷனுக்கு கொடுக்க மாட்டார். ஆமென். மனுஷனுக்கு இப்பவும் கொடுக்க மாட்டார், பிள்ளைகளுக்கு கொடுப்பார். ஆமென். இன்னைக்கு நிறைய பேர் அந்த வசனத்தை எடுத்துட்டு மனுஷனுக்குன்னு பேசுவாங்க. நம்ம பிள்ளை ஆனதே உணர்வே கிடையாது. நான் பிள்ளை, நான் ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷன் கிடையாது. இன்னைக்கு நான் அவருடைய ரத்தத்தால கழுவப்பட்டு பிள்ளையா மாறிட்டேன். இன்னைக்கு நான் அப்பாவுடைய பிள்ளை. இன்னைக்கு அப்பாவுடைய மகிமை, அப்பாவுடைய ஆசீர்வாதம், அப்பாவுடைய அதிகாரம், சாகாமை அழியாமை எல்லாம் எனக்கு சொந்தம், என் பிள்ளைங்களுக்கு சொந்தம். அந்த உணர்வு நமக்குள்ள வரணும். அது உணர்வு வரும்போது அது நம்முடைய வாழ்க்கையில அது செயல்பட ஆரம்பிக்கிறது. ஆமென். இன்னைக்கு நம்ம பிள்ளை. சொல்லுங்க, எத்தனை பேர் சொல்லுங்க, நான் பிள்ளை? ஹல்லேலூயா, நான் இயேசுவின் பிள்ளை, எனக்கு பயமே இல்லை. ஆமென். தொடர்ந்து அடுத்த வசனம். ஜாதிகளே, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு தூரத்தில் உள்ள தீவுகளில் அதை அறிவித்து, இஸ்ரவேலை சிதறடித்தவர் அதை சேர்த்து கொண்டு, ஒரு மேய்ப்பன் தன் மந்தையை காக்கும் வண்ணமாக அதை காப்பார் என்று சொல்லுங்கள். ஆமென். நம்ம வார்த்தையை எடுத்து பிரசங்கம் பண்ணுங்க. இந்த இடத்துல அவர் என்ன சொல்றாரு? முதல்ல கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு,
ஆமென். அடுத்தது தூரத்தில் உள்ள தீவுகள் அதை அறிவித்து. ஆமென். வார்த்தை என்ன பண்ணணும்? முதல்ல கேட்கணும். ஆண்டோடைய வேதம் சொல்லுகிறது, இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென். வார்த்தையை கேட்கிறவங்களா மட்டும் இல்லாம அதன்படி செய்கிறவங்களா இருக்கணும். ஆமென். வார்த்தையை கேட்கணும். கேட்டு என்ன செய்யணும்? தொடர்ந்து வாசிக்கலாம். இஸ்ரவேலை சிதற அடித்தவர் அதை சேர்த்து கொண்டு ஒரு மேய்ப்பன் தன் மந்தை காக்கும் மன்னமாக அதை காப்பார் என்று சொல்லுங்கள். ஆமென். சொல்லுங்க. ஆண்டவர் உங்களை மந்தையில சேர்த்து ஒரு மேய்ப்பன் எப்படி ஆட அழகா நடத்துவானோ அப்படி கர்த்தர் உங்களை நடத்துவார். உங்களை நீர்ப்பாய்ச்சல் உள்ள தோட்டத்தை போல, வற்றாத நீரூற்றை போல மாற்றுவார். ஒரு தண்ணீர் அண்டை நாட்டப்பட்ட ஒரு மரத்தை போல அவர் உங்களை நாட்டுவார், நடத்துவார், அருமையாய் நடத்துவார், வியாதி இல்லாம நடத்துவார். அப்படி சொல்லுங்க. ஆண்டவரை பத்தி அன்பை சொல்லும் போது ஆண்டவருடைய அன்பை பாருங்க. ஆண்டவருடைய சமூகத்துக்கு வாங்க, சொல்லுங்க. உங்க தெரிஞ்சவங்ககிட்ட சொல்லுங்க, உங்க பக்கத்து வீட்டுல உள்ளவங்ககிட்ட சொல்லுங்க, உங்க நண்பர்கள்ட்ட சொல்லுங்க, நீங்க வேலை பார்க்குற இடத்துல சொல்லுங்க. ஆண்டவர்கிட்ட வாங்க, என் அப்பாட்ட வாங்க. அவர் உங்களை அருமையா நடத்துவார், வியாதி இல்லாம நடத்துவார், கடன் இல்லாம நடத்துவார், கண்ணீர் இல்லாமல் நடத்துவார், நித்தியமாய் நடத்துவார். பாதியில விட்டுட்டு போகிற நல்ல கெட்ட மனுஷன் அல்ல, அவர் நல்ல தகப்பன். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க. ஆமென். ஆடுகள் பெயரை அறிவார். ஆமென். அழியாமை வாழ்வை அழித்திட வந்தாடுகள் முன்னே சென்றிடுவார், அவரின் பின்னே சென்றிடுவார். ஆமென். தொடர்ந்து வாசிக்கலாம். ரீப்ரா காபாலம் நடத்துவார். கர்த்தர் யாக்கோபை மீட்டு அவனிலும் பலத்தவனுடைய கைக்கு அவனை நீங்களாக விடுவிக்கிறார். ஆமென். யாக்கோபை அவர் உங்களை மீட்டு என்ன பண்றாராம்? உங்களிலும் பலவானுடைய கைக்கு அவர் நீங்களாக்கி ரட்சிக்கிறார். ஆமென். ஒருவேளை நினைக்கலாம், இந்த மனுஷன் உங்களுக்கு மேல உள்ள அதிகாரியானால உங்களுக்கு பிரச்சனையா இருக்கலாம். ஆனா அப்படிப்பட்ட மனுஷன் கையில இருந்து கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்குவார். உங்க கடன் பிரச்சனை, ஒருவேளை நீங்க நினைக்கலாம் இந்த கடன் ரொம்ப பெருசா இருக்குன்னு நினைக்கலாம். ஆனா அப்படிப்பட்ட அந்த பெரிய கடன் பிரச்சனையில இருந்து உங்களை விடுதலை ஆக்குவார். உங்களை மீட்கிறது மட்டும் கிடையாது, ஏதோ மீட்டு மந்தையில விட்டுட்டோம் அப்படியே கண்டுக்கிடாம போனோம்னு கிடையாது. உங்க வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும் தருவார். உங்களோடு போராடின அந்த சத்துருக்களோடு கர்த்தர் யுத்தம் பண்ணி கர்த்தர் இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு இளைப்பாறுதலை கொடுக்கிறார். ஆமென். யாக்கோபை கர்த்தர் மீட்டு அவனிலும் பலத்த ஜாதியின் கையில இருந்து அவனை விடுதலையாக்குவார். கர்த்தர் உங்களை விடுதலையாக்குவார். இந்த நாள்ல ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், நான் உன்னை விடுதலையாக்குவேன். எந்தெந்த காரியம் உன்னை வேதனைப்படுத்தி கொண்டு இருக்கிறதோ அந்தந்த காரியத்திலிருந்து நான் உன்னை விடுதலையாக்கி உன்னை சந்தோஷப்படுத்த. தொடர்ந்து வாசிக்கலாம். அவர்கள் வந்து சீயோனின் உச்சியிலே கம்பீரித்து கர்த்தர் அருளும் கோதுமை, திராட்சரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்குட்டிகள் என்பவர்களாகி இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள். அவர்களுடைய ஆத்துமா நீர் பாய்ச்சலத்தோடதை போல அவர்களின் தொய்ந்து போவதில்லை. தொடர்ந்து திரும்ப வாசிக்கலாம். அவர்கள் வந்து சீயோனின் உச்சி, ஆமென், அவர்கள் வந்து கம்பீரித்து கர்த்தர் அருளும் கோதுமை, திராட்சரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்குட்டிகள் என்பவர்களாகி இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவாங்க. ஆமென். ஒரு பிள்ளை இருக்கும், அப்பாட்ட அம்மாட்ட ஓடி வரும். அந்த வயிறு பசிச்சுட்டுன்னா அந்த குழந்தை எப்படி வரும்? நம்ம அப்பா நமக்காக, நம்ம அம்மா நமக்காக நல்ல சாப்பாடை வச்சிருக்காங்கன்னு சொல்லி ஓடி வந்து அதை கேட்டு வாங்கி சாப்பிட. அதே போல உரிமையோட நம்ம வரப்போறோம். ஆமென். ஆண்டோடைய சமூகத்துக்கு வரப்போதெல்லாம் பயந்து போய் ஐயோ நான் அப்படி இப்படின்னு சொல்லி வரமாட்டோம். நம்ம எப்படி வரப்போறோம்? அவருடைய ரத்தத்தால நம்ம எப்படி வரப்போறோம்? தைரியமா வரப்போறோம். பிள்ளையா இங்க வரப்போறோம். என் அப்பா எங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே ரத்தம் சிந்தி ஆயத்தப்படுத்தி இருக்கிற அந்த கோதுமை, எண்ணெய், ஆட்டுக்குட்டி, ஆமேன், அந்த கண்ணுக்குட்டி, இதெல்லாம் எங்க அப்பா நமக்காக ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. அந்த சந்தோஷத்தோட நம்ம ஓடி வரும். ஆமேன். என்னை இழுத்து கொள்ளும், ஓடி வந்திடுவே, அறைக்குள் அழைத்து செல்லும், அன்பில் களி கோருவே, அறைக்குள் அழைத்து செல்லும், அன்பில் களி கோருவேன். உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம்
உமக்கே ஓடி வருவார்கள். தொடர்ந்து அவர்களுடைய ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல் இருக்கும். நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்துல போல உங்க ஆத்துமா, உங்க வாழ்க்கை. ஆமென். அவர்கள் இனி தோய்ந்து போவதில்லை. ஆமென். உங்க ஆத்துமா எப்படி இருக்குமா? நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருக்கும். உங்க வாழ்க்கை, உங்க பிசினஸ், உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை, உங்க வாழ்க்கை, உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை, அது எப்படி இருக்கும்? நீர்ப்பாய்ச்சலான தோட்டம். ஒரு நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் எப்படி இருக்கும்? செழிப்பா இருக்கும். அது எப்படி இருக்கும்? தன் காலத்திலே தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மனத்தை போல இருப்பான் சொல்லி, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தேவன் உங்களுக்கு கொடுப்பார். உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்? இனி அது செழிப்பா இருக்கும். சொல்லுங்க, ஆண்டோடைய சமூகத்துக்கு வந்துட்டீங்கன்னா நாளுக்கு நாள் உங்க வாழ்க்கை செழிப்பாயிட்டே இருக்கும். நாளுக்கு நாள் உங்க வாழ்க்கை ஆரோக்கியமாயிட்டே இருக்கும். உங்க பிசினஸ் பெருகிட்டே இருக்கும். நீங்க ஒரு நாளும் குறைவா இருக்க மாட்டீங்க, நிறைவா தான் இருப்பீங்க. நீங்க வாளா இருக்க மாட்டீங்க, தலையாதான் இருப்பீங்க. நீங்க கீழா இருக்க மாட்டீங்க, மேலாதான் இருப்பீங்க. சொல்லுங்க, என் வாழ்க்கை செழிப்பா இருக்கும். ஆமென். உங்க ஆத்துமா செழிப்பா இருக்கும். எல்லா விதத்திலும் நீங்கள் வாழ்ந்து சுகமாயிருப்பீர்கள். ஆண்டோடைய சமூகத்துக்கு ஓடி வந்திருக்கிற இன்னைக்கு இந்த ஆன்லைன் மூலமாய் ஆண்டோடைய சமூகத்திலே வந்திருக்கிற உங்களை பார்த்து அவர் சொல்லுகிறார், உங்க வாழ்க்கை செழிக்கும், உங்கள் குடும்ப வாழ்க்கை செழிக்கும், உங்க பொருளாதாரம் செழிக்கும், உங்கள் சரீரம் ஆரோக்கியமாய் மாறும். உங்க வாழ்க்கையில குறைவே இருக்காது. இனி நீங்கள் தோய்ந்து போவதே இல்லை. இனி நீங்கள் குறைந்து போவதே இல்லை. உங்க வாழ்க்கை ஒரு நாளும் குறைவா இருக்காது. எல்லார் முன்னாடி நிறைவாக இருக்கும். வேதம் சொல்லுகிறது, உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார். உன் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஆமென். சொல்லுங்க, என் பாத்திரம் நிரம்பி வழியும். ஆமென். என் களஞ்சியம் நிரம்பிதான் இருக்கும். இந்த உலகத்துல எவ்வளவு பஞ்சம் வரலாம், எவ்வளவு கொள்ளனை வரலாம், எங்க சரீரம் எப்போ ஆரோக்கியமா இருக்கும், எங்க களஞ்சியம் எப்போது நிரம்பி இருக்கும், எங்க அக்கவுண்ட் எப்போது நிரம்பி இருக்கும். ஆமென். கைகளை தட்டி ஷாத்தாராபா, இனி நீங்கள் தோய்ந்து போவதில்லை, நீங்கள் இனி சோர்ந்து போவதில்லை, நீங்கள் இனி இளைப்படைவதில்லை. ஏன்னா கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார், நான் உனக்கு இளைப்பாறுதலை தரப்போகிறேன். அப்பொழுது கன்னிகைகளும் வாலிபரும் முதியோரும் கூட ஆனந்த களிப்பை மகிழுவார்கள். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சஞ்சலம் நீங்க உங்களை சந்தோஷப்படுத்த ஆண்டவர் உங்களை சந்தோஷப்படுத்த போறாரு. இந்த ஆண்டு அவர் உங்களை சந்தோஷப்படுத்த போற. வாலிபர்கள், கன்னிகர், முதியோர் எல்லாரையும் அவர் என்ன பண்ண போறாரு? கம்பீரித்து மகிழ பண்ண போறாரு. உங்கள் சஞ்சலம் நீங்க, நீங்கள் சந்தோஷப்பட போறீங்க. எந்தெந்த காரியத்துல வேதனைப்பட்டீங்களோ, புலம்பி அழுதீங்களோ, அந்தந்த காரியத்துல சந்தோஷப்படுத்த போறாரு. ஒருவேளை குழந்தை இல்லாம கலங்கி இருக்கலாம், உங்களுக்கு குழந்தையை கொடுத்து சந்தோஷப்படுத்த போறாரு. நல்ல திருமண துணை இல்லாம அழுதுருக்கலாம், நல்ல துணையை கொடுத்து சந்தோஷப்படுத்த போறாரு. நல்ல வேலை இல்லாம நீங்க அழுதுருக்கலாம், கர்த்தர் நல்ல வேலையை கொடுத்து உங்களை சந்தோஷப்படுத்த போறாரு. ஆமென். உங்கள் சஞ்சலம் நீங்க உங்களை சந்தோஷப்படுத்த போறாரு. ஹல்லேலூயா. தொடர்ந்து ஆமென். தொடர்ந்து அடுத்த வசனத்தை வாசிச்சு வேகமா முடிக்கலாம். ஆசாரியரின் ஆத்துமாவை பூரிப்பாக்குவேன். ஆமென். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாக, ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாக. இந்த ஆண்டு அவர் உங்களை நன்மையின் ஆண்டு. உங்க ஆசாரியனுடைய ஆத்துமா. நாம் எல்லாருமே ஆசாரிகள். பழைய ஏற்பாட்டுல ஒரு கூட்ட ஆசாரியர் இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு புதிய ஏற்பாட்டுல அவருடைய ரத்தத்தால கழுவப்பட்ட நாம் எல்லாருமே ராஜரீக ஆசாரிய கூட்டம், தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி என்று வேதம் சொல்கிறது. அவர் உங்களை பார்த்து சொல்றார், உங்கள் ஆத்துமா கொழுமையான பதார்த்தம், உங்க வாழ்க்கையில கொழுமையான பதார்த்தத்தினால் கர்த்தர் உங்களை நிரப்பும். பெஸ்டா, பெஸ்ட் எல்லாமே உங்களுக்கு பெஸ்ட். ஆமென். எல்லாம் உங்களுக்கு பெஸ்ட். உங்க பிள்ளைங்களுக்கு பெஸ்டான இடத்துல திருமண காரியங்கள் நடக்கும். உங்க பிள்ளைங்களுக்கு பெஸ்டான காலேஜ்ல சீட் கிடைக்கும். உங்க பெஸ்டான கம்பெனியில உங்களுக்கு வேலை கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பெஸ்டான காரியத்தை கொடுக்க போறார். ஏன்னா என் ஜனங்கள், என் பிள்ளைகள் நான் அளிக்கும் நன்மைனா அவர்கள் திருப்தியாக போறாங்க, திருப்தியாக போறாங்க. ஒருவேளை இவ்வளவு நாள் திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம். ஐயோ அது இல்லை இது இல்லைன்னு புலம்பிக் கொண்டு இருக்கலாம். ஆனா இனி உங்க வாழ்க்கை திருப்தியா இருக்கும். இந்த ஆண்டு ஒரு திருப்தியின் ஆண்டு. திருப்தியாக்கி உங்களை நடத்த போறார். அப்படியே எழுந்து தேவனை மகிமைப்படுத்தலாம். நல்ல கரங்களை தட்டி
ஆமென். பாடும், பாடி அப்படியே ஜெபிச்சு முடிக்கலாம். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். 5 அப்பங்களை 1000 பெருக செய்தார். நல்ல சந்தோஷமாய் 5 அப்பங்களை 1000 பெருக செய்தார். 5000 ஆண்களுக்கு வயிறார உணவளித்தார். 5000 ஆண்களுக்கு வயிறார உணவளித்தார். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்வோம். பாடி கொண்டாடுங்க, பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்வோம். காடைகள் வரவழைத்தார், மன்னாவால் உணவளித்தார். காடைகள் வரவழைத்தார், மன்னாவால் உணவளித்தார். கற்பாறையை பிளந்து தண்ணீர்கள் ஓட செய்தார். கற்பாறையை பிளந்து தண்ணீர்கள் ஓட செய்தார். பாடி கொண்டாடுவோம், நன்றி சொல்வோம். பாடி கொண்டாடுவோம், ஓடி நன்றி சொல்வோம். ஆமென். அப்பா, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். அதனால நீர் எங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறீங்க. நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாகும் சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறீங்கப்பா. நன்மை கிருபையும் உங்களை தொடரும் சொல்லி இருக்கிறீங்க. ஆமென். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும், நன்மையினால் நிரப்புங்க. எல்லையில் இருக்கிற எல்லா போராட்டங்களும் மாறட்டும், தரித்திரம் மாறட்டும், செழிப்பினால் நிரப்புங்கப்பா, ஆரோக்கியத்தினால் நிரப்புங்க, வளமையினால் நிரப்புங்க, வல்லமையினால் அதிகாரத்தினால் நிரப்புங்க, மகிமையினால் நிரப்புங்க. ஒவ்வொரு மேலும் தேவ மகிமை இறங்கி வரட்டும், ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள தேவ மகிமை இறங்கி வரட்டும். இந்த இன்னைக்கு நாங்க தியானிச்ச அப்பா, அந்த வார்த்தையில் இருக்கிற அந்த மகிமைகள், அந்த செழிப்பு, அந்த கொழுமை ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும், ஒவ்வொரு வீடுகளையும் நிரப்பட்டும், ஒவ்வொருடைய பிசினஸை நிரப்பட்டும், ஒவ்வொரு குடும்ப வாழ்க்கையை நிரப்பட்டும், ஒவ்வொரு மீண்டும் கட்டப்பட்டு எழும்பட்டும், ஒவ்வொருடைய வாழ்க்கை திரும்ப கட்டப்பட்டு எழும்பட்டும், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கணும், செழிக்கட்டும், தரித்திரத்தின் ஆவிகள் எரியட்டும், வெளியேறட்டும், உடைக்கிற குடும்பத்தை உடைக்க நிறைக்கிற எல்லா சத்துருவின் கிரியைகள் எரியட்டும், மாந்திரிக கிரியெல்லாம் எரியட்டும், மரண கட்டுகள் உடையட்டும். சந்தோஷத்தினால் நிரப்புங்கப்பா, புது பலத்தினால் நிரப்புங்க, புதிய கிருபையினால் நிரப்புங்க, ஐஸ்வர்யத்தினால் நிரப்புங்க, ஆரோக்கியத்தினால், சாகாமை அழியாமையினால் நிரப்புங்க, மகிமையினால் நிரப்புங்கப்பா. ஆசீர்வதிக்கணும், தொடர்ந்து உங்க பிரசன்னத்தினால் நிரப்புங்க. எல்லா மகிமை உமக்கே செலுத்துகிறோம், இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா.